அந்த பையன் கையில ஊசியை போட்டா அது அவனுக்குள்ள அப்படியே இறங்கிடும். வாம்மா, அத பாருங்களேன், இவன் என்ன அழ வைக்கிறான். 3 2 1 70. இல்ல, வேண்டாம். அதை நிறுத்துங்க இயக்குனர்களை கொன்னுடுங்க. இல்ல, என்னால இத செய்ய முடியும். கதை 1942 இரண்டாம் உலகப் போரின் உச்சகட்ட நேரத்துல தொடங்குது. ஜோஹான் ஸ்மித்ங்கிற ஹைட்ரா அதிகாரி டெசராக்ட்னு சொல்லப்படுற ஒரு மர்மமான நீல நிற பொருளை திருடவரோட நாஜி படைகளோட ஒரு கிராமத்துக்குள்ள புகுறாரு. அந்த டெசராக்டுக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு. அது இந்த உலகப் போரை மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே மாத்துற அளவுக்கு வலிமை வாய்ந்தது. அதை திற. இந்த இடத்தை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப காலமாயிடுச்சு. நீங்க தேடுறது வெறும் ஒரு கற்பனை கதைதான். அப்புறம் எதுக்காக இதை இவ்வளவு பாதுகாப்பா மறைச்சு வச்சிருக்கீங்க? இது ஓடினோட கருவூலத்துல இருக்கிற ஒரு விலைமதிக்க முடியாத நகை. இதை யாரும் சும்மா புதைச்சு வைக்க மாட்டாங்க. அவனுக்கு வெளியில சில நண்பர்கள் இருக்கலாம், ஒருவேளை சின்ன பேரு குழந்தைகள் கூட இருக்கலாம். இக்ட்ராசில் இந்த உலகத்தோட மரம். இது சாதாரண மனிதர்கள் பார்க்கறதுக்காக இல்ல. உன்கிட்ட இருக்கிற சக்தியை உன்னால கட்டுப்படுத்த முடியாது. நீ எரிஞ்சு சாம்பலாவ. நான் ஏற்கனவே அப்படித்தான் இருக்கேன். நியூயார்க்ல இரண்டாம் உலகப் போருக்கான ராணுவ ஆள் சேர்ப்பு நடந்துட்டு இருக்கு. ஆவணங்களை சரிபார்க்கும்போது புரூக்ளினை சேர்ந்த ஸ்டீவ் ரோஜர்ஸ்ங்கிற ஒரு ஒல்லியான பையன் 5வது முறையா ராணுவத்துல சேர முடியாம நிராகரிக்கப்படுறான். அவன் பல நகரங்கள்ல முயற்சி செஞ்சும் அது பலன் தரல. அவன் உடல்நல பிரச்சனைகள் காரணமா நிராகரிக்கப்படுறான். ஒரு வீரனா நாட்டுக்கு சேவை செய்யணும்னு அவன் ஆசைப்பட்டாலும் அவனோட உடல்நிலையும் தோற்றமும் ஒரு தடையாவே இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களோட ஆஸ்துமா பிரச்சனைனாலேயே நீங்க தகுதியற்றவங்க ஆகிடுவீங்க. ஆரோக்கியமா இருக்கிற எல்லா இளைஞர்களும் நாட்டுக்காக சேவை செய்ய வரிசையில நிக்கிறாங்க. படத்தை சீக்கிரம் போடுங்கப்பா. ஏய், கொஞ்சம் மரியாதை கொடுக்க கத்துக்கோ. அந்த கார்ட்டூனை ஆரம்பிங்க முதல்ல. ஏய், வாயை கொஞ்சம் மூடுறியா? 2 is ongoing. While checking the documents, a thin boy named Steve Rogers from Brooklyn is rejected in his இன்னைக்கு முழுக்க நான் இப்படிதான் இருக்கேன். list. He tried to enlist from different cities, but in vain. He is rejected due to various health issues, although he always dreams of serving his இப்போ நீங்க ஃபாரம்ஸ்ல இருந்து வர்றீங்களா? ஆர்மி ஃபார்ம்ல பொய் சொல்றது சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல? சார்ஜன் ஜேம்ஸ் பான்ஸ் நாளைக்கு விடியற்காலையில இங்கிலாந்துக்கு கிளம்புறேன். விடுங்க பாஸ். ஏன் நேத்து ராத்திரி? உங்களை கொஞ்சம் தயார் பண்ணணும். புகழ்பெற்ற இன்ஜினியர் ஹோவர்ட் ஸ்டார்க் நடத்துற எதிர்கால தொழில்நுட்பம் பத்தின ஒரு நிகழ்ச்சிக்கு ஸ்டீஃபான்ஸ் கூட போறாரு. அவர் மறுபடியும் ராணுவத்துல சேர முயற்சி பண்றாரு. நீ ராணுவத்துக்கு தேர்வாக முடியாது, அதனால வேற ஏதாவது வேலை பாருன்னு பான்ஸ் அவங்கிட்ட சொல்றாரு. பழைய இரும்புகளை வண்டியில சேகரிக்கிற வேலையை செய்யலாமேன்னு ஒரு ஐடியாவும் கொடுக்கறாரு. ஆனா ஸ்டீவ், நான் இன்னொரு தடவை முயற்சி பண்ணி நாட்டுக்காக உழைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசுறத ஒரு டாக்டர் கேட்டுட்டு இருக்காரு. அவர்தான் ஸ்ட்ராட்டஜிக் சயின்டிபிக் ரிசர்வ் அமைப்பைச் சேர்ந்த ஆப்ரகாம் எஸ்கைன். ஸ்டீவோட நாட்டுப்பற்றையும் மன உறுதியையும் பார்த்த அவரு சூப்பர் சோல்ஜர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இவனையே தேர்ந்தெடுக்கலாம்னு முடிவு பண்றாரு. டாக்டர் எஸ்கைன் ஜெர்மனியில மனுஷனோட உடல் வலிமையையும் சக்தியையும் அதிகரிக்கிற ஒரு ரகசிய மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்டீவ் அவரோட உடற்தகுதி தேர்வுக்காக காத்துட்டு இருக்கும்போது டாக்டர் அவங்கிட்ட பேசுறாரு. அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அவர் எந்த ஊருன்னு கேக்குறாரு. எர்ஸ்கைன் தான் ஜெர்மனியைச் சேர்ந்தவர்னும் இப்போ அமெரிக்காவுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கிறதாவும் ஸ்டீவ் கிட்ட சொல்றாரு. ஸ்டீவ் 5 தடவை ராணுவத்துல சேர முயற்சி பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 5 வெவ்வேறு இடங்கள்ல 5 முறை முயற்சி பண்ணிருக்கீங்களா? அது சரியான ஃபைலா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது 5 முயற்சிகள் பத்தினதுதான். உங்களுக்கு நாஜிகளை கொல்லணும்னு ஆசையா? எனக்கு யாரையும் கொல்லணும்னு ஆசை இல்லை. ஆனா மத்தவங்களை மிரட்டுறவங்களை எனக்கு பிடிக்காது. அவங்க எந்த ஊரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இருக்கலாமானா இப்போ எங்களுக்கு தேவை உங்களைப் போல ஒரு சின்ன ஆள்தான். சரி, அந்த சின்ன பையன் எந்த ஊரு? புரூக்ளின்.
human physicality. வாழ்த்துகள் வீரனே. He talks to Steve when he is ஜோஹான் ஷ்மிட் மீண்டும் ஒரு ஆய்வகத்தில் டாக்டர் and asks ஜோலாவுடன் இருக்கிறார். அவர்கள் டெசராக்டின் சக்தியை ஆய்வு செய்து மாற்றப் போகிறார்கள். Germany. அவர்கள் வெற்றிகரமாக அந்த சக்தியை ஜோலாவின் கருவியில் சேமிக்கிறார்கள். இது உலகத்தையே மாற்றும் என்கிறார் ஷ்மிட். இப்போது ஸ்டீவ் ரோஜர்ஸ் ராணுவ பயிற்சிக்கு தயாராக இருக்கிறார். கர்னல் பிலிப் மற்றும் ஏஜென்ட் கார்ட்டர் அங்கே வருகிறார்கள். அவர்கள் டாக்டர் எர்ஸ்கினுடன் இருக்கிறார்கள். பயிற்சியில் ஸ்டீவ் சரியாக செயல்படவில்லை என்றாலும் தன் லட்சியத்தில் உறுதியாக இருக்கிறார். இந்த சோதனைக்கு ஸ்டீவ் சரிவர மாட்டார் என்று பிலிப் நினைக்கிறார். ஆனால் டாக்டர் எர்ஸ்கின் நம்பிக்கையோடு இருக்கிறார். சிறந்த வீரர்கள் நம்மிடம் இருப்பதால் இந்த போரில் நாம் தான் ஜெயிக்கப் போகிறோம். Laboratory with a scientist, Dr. Zola. வரலாற்றிலேயே மிகச்சிறந்த இராணுவத்தை உருவாக்குவதே நமது நோக்கம். They போங்க. அவர் ஒரு புதிய வகை சூப்பர் சோல்ஜர் இனத்தின் முதல் ஆளாக இருப்பார். அடால்ஃப் ஹிட்லரை நரகத்தின் வாசலுக்கு இவரே நேரில் கொண்டு சேர்ப்பார். back to Steve. அந்த கொடியை முதலில் கொண்டு வருபவருக்கு ஏஜென்ட் கார்ட்டருடன் காரில் திரும்பும் வாய்ப்பு கிடைக்கும். And Agent Carter come there. சீக்கிரம் அங்கே ஏறுங்கள். With Dr. Erskine. Steve can't perform well in the train. வரிசையில் நில்லுங்கள். போகலாம். அணிவகுப்பிற்கு திரும்புங்கள். Thinks Steve is not right for the experiment, but Dr. Erskine is hopeful. We are going to win this war because we have the best men. Our goal நகருங்க. is to நிஜமாகவே நீங்கள் ரோஜர்ஸை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா என்ன? he will be the அந்த பையன் கையில ஊசிய குத்துனா அது அப்படியே மறுபக்கம் வந்துடும் பாருங்க. soldier. வாருங்கள் பெண்களே. Still escorted off. அவன் என்னையே அழ வைக்கிறான். ஹாஜ் நாம் வைத்த எல்லா தேர்வுகளிலும் தேறிவிட்டான். அவன் பெரியவன், வேகமானவன் கூட. ஆனா அவன் ஒரு அடாவடிக்காரன். Back with Agent Carter. வெடிகுண்டு தள்ளுங்க. Get up there. எல்லாரும் விலகுங்க, பின்னாடி போங்க. Let's go. Get back into formation. இது என்ன சோதனை? அவன் இன்னும் ஒல்லியாத்தானே இருக்கான். சோதனைக்கு முந்தைய நாள் இரவு எஸ்கின் ஸ்டீவை பார்க்க வர்றப்போ எதுக்காக தன்னை தேர்ந்தெடுத்தாருன்னு அவன் கேட்கிறான். ஹைட்ராங்கிற நாஜி படையோட தலைவன் ஷ்மிட்டை பத்தி எஸ்கின் சொல்றாரு. அவனை ஹிட்லரோட ஒப்பிட்டும் பேசுறாரு. ஹிட்லர் மாதிரி இல்லாம ஷ்மிட் கற்பனைகளை நம்பலானா கடவுள்கள் விட்டுட்டு போன பூமியோட ரகசிய சக்திகளை நம்புறதா அவர் சொல்றாரு. ஷ்மிட்டும் அந்த சூப்பர் சோல்ஜர் மருந்தை எடுத்துக்கிட்டாருவானா அதோட பக்க விளைவுகளால சில பிரச்சனைகளை சந்திச்சாருன்னு எர்ஸ்கின் சொல்றாரு. அவனோட பலவீனத்தால தான் இந்த சோதனைக்கு தேர்வாகியிருக்கான்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு பலவீனமானவனுக்கு தான் அதிகாரத்தோட அருமை தெரியும். At night before the சோதனை நடக்கும்போது அவனோட குணத்தை மாத்திக்க வேணாம்னு எர்ஸ்கின் அறிவுரை சொல்றாரு. ஒரு நல்ல வீரனாவும் அதே சமயம் ஒரு நல்ல மனுஷனாவும் இருக்கச் சொல்றாரு. of a Nazi division எர்ஸ்கின் ஸ்டீவுக்கு குடிக்க ஏதோ கொடுக்கறாரு. ஆனா அப்புறம் தடுத்துடுறாரு. சூப்பர் சோல்ஜர் மருந்து ஏத்த போறதால குடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. fantasy. என்னைக்காவது ஒரு நாள் ஒன்னா சேர்ந்து குடிக்கலாம்னு ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிக்கிறாங்க. Erskine ஹைட்ராவோட தலைமை விஞ்ஞானி ஜோலா ஷ்மிட்ட ஆய்வகத்துல சந்திக்கிறார். ஓஸ்கின் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டதா ஷ்மிட் சொல்றான். side effects. எஸ்கினை தீர்த்து கட்டவும் அந்த மருந்தை திருடவும் ஒரு கொலையாளியை அவன் அனுப்பியிருக்கான். His weakness. அந்த மருந்தை அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டா நாம கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம்னு அவன் நம்புறான். Erskine advises எனக்கு இந்த ஏரியா நல்லா தெரியும். is அந்த சந்துலையும் அந்த பார்க்கிங்லையும் நான் அடி வாங்கியிருக்கேன். good soul நீ ஓட ஆரம்பிச்சா அவங்க உன்னை நிறுத்தவே விடமாட்டாங்க. man. நீங்க இவ்வளவு அழகா இருந்தும் ஏன் ராணுவத்துல சேரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. Saying ஒரு ஏஜென்ட் வெறும் பெண் இல்ல, நீங்க அழகா தான் இருக்கீங்க. ஆனா soldiers ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாது இல்ல? ஒரு பொண்ணுகிட்ட நான் இவ்வளவு நேரம் பேசுறது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். Zola பெண்கள் அவங்க காலை மிதிக்கக்கூடிய ஒருத்தனோட சேர்ந்து ஆட அவ்வளவு ஆர்வமா இருக்க மாட்டாங்க. laboratory அவங்க ஒரு ரகசிய ஆய்வகத்துக்கு போறாங்க. அங்கே டாக்டர் traced எஸ்கினும் மத்த விஞ்ஞானிகளும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. sent an assassin அமைதிக்கான முதல் அடியை நாம எடுத்து வைக்க போறோம்னு டாக்டர் எஸ்கின் மத்தவங்க கிட்ட சொல்றாரு. win ஸ்டீவோட தசைகள்ல இந்த மருந்தை ஏத்தும்போது உடனே செல்களில் மாற்றம் ஏற்படும். வளர்ச்சி மாற்றத்துக்காக ஸ்டீவ் மேல வைட்டா கதிர்கள் பாய்ச்சப்படும்னு அவர் அறிவிக்கிறாரு. யாராவது அந்த பையனுக்கு ஒரு சாண்ட்விச் கொடுங்கப்பா. Dame, an agent, not a dame. You are beautiful. மிஸ்டர் ஸ்டார்க் அளவுகள் எல்லாம் எப்படி இருக்கு? அளவுகள் 100% சரியா இருக்கு. Conversation they've had. நல்லது. Women aren't அமைதி பாதையில போகும்போது அழிவை நோக்கி நாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். laboratory where Dr. Erskine மருந்து உடம்புக்குள்ள போகும்போது செல்களில் உடனடி மாற்றம் நடக்கும். informs others that they are going to take the இது ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்லையே. toward peace. அது பென்சிலின் மருந்து. Serum infusion into Steve's major muscle. 3-2-1. Immediate cellular change. He also announces that Steve will be saturated with the Vita rays for growth. Somebody get that kid a sandwich. Mr. Stark? 20% 30. Good. We take not another 70. step towards annihilation on the path to peace. அரக்கன்
அதை நிறுத்து. அரக்கன். அவனை கொல்லுங்க, அந்த அதிகாரிகளை கொல்லுங்க. இல்லை, என்னால் இதை செய்ய முடியும். அது 100%. That wasn't so bad. That was penicillin. 3, 2, 1. ஸ்னோனி சாதிச்சிட்ட. வா, நான் சாதிச்சிட்டேன். ஆமா, நாம இத செஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். 30. மே இப்போ இன்னும் உயரமா தெரியற. Shut it down! அவனை நிறுத்து. Kill it! Kill the reactors! No! I can do this! That's 100%! Son of a did it. I did it. Yeah. I think we did. மன்னிச்சிடு. You look taller. என்னை மன்னிச்சிடுங்க. Stop him! இரு, வேண்டாம், செய்யாத. அவனை பிடி, எனக்கு நீந்த தெரியும். I'm sorry! ஒரு தலையை வெட்டினால் நாளைக்கு அதோட இடத்துக்கு இன்னொன்னு வரும். அவன் ஹைட்ரா. மீதமிருந்த சூப்பர் சோல்ஜர் சீரமும் அந்த சண்டையில வீணாகிடுச்சு. மனுஷனை தூளாக்கக்கூடிய டெசராக்ட் சக்தியால இயங்குற புதிய ஆயுதங்கள் என்கிட்ட இருக்குன்னு ஷ்மிட் ராணுவ அதிகாரிகள் கிட்ட சொல்றான். ஜெர்மனியை தான் ஷ்மிட் குறிவைக்கிறான்னு அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிட்டதும் அவனை விமர்சிக்கிறாங்க. ஹிட்லர் 1000 வருஷ ஆட்சியை பத்தி பேசுறானா, அவனால ஒரு மாசம் கூட அவன் ராணுவத்துக்கு சாப்பாடு போட முடியாது. அப்புறம் மந்திரத்தால இந்த யுத்தத்தை ஜெயிக்கலாம்னு நீ இன்னும் நினைக்கிற போல. உலகத்துல இருக்கிற எல்லா எதிரி நாடுகளோட தலைநகரங்களையும் அழிக்கக்கூடிய பேரழிவு சக்தி என் ஆயுதங்கள் கிட்ட இருக்கு. இந்த வரைபடத்துல பெர்லினும் இருக்கு. The remaining super soldier serum is also wasted in the fight. Hail Hydra. Some army officers, he has Hail Hydra. powered weapons that can turn a human into dust. ஸ்ட்ராட்டஜிக் சயின்டிஃபிக் ரிசர்வ் அமைப்பு ஹைட்ராவை நேரடியாக எதிர்க்க உத்தரவிடப்பட்டது. மேலும் கர்னல் பெலிஃபேஜன் கார்ட்டர் மற்றும் மற்றவர்களிடம் அவர்கள் லண்டன் செல்வதாக கூறுகிறார். ஸ்டீவ் அவர்களுடன் வர விரும்புகிறாரானால் போருக்கு அவர் போதுமானவர் அல்ல என்று கூறி பிலிப் அவரை அழைத்துச் செல்ல மறுக்கிறார். உண்மையில் ஸ்டீவ் போர்க்களத்தில் இறங்குவதை அவர்கள் விரும்பவில்லை, ஏனென்றால் காணாமல் போன அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் செலுத்தப்பட்ட ஒரே நபர் அவர்தான். அமெரிக்க செனட்டர் பிராண்ட் நாட்டின் மன உறுதியை அதிகரிக்க கேப்டன் அமெரிக்கா என்ற பெயரில் ஸ்டீவை நாடு தழுவிய சுற்றுப்பயணம் செய்ய அழைக்கிறார் மற்றும் போர் பத்திரங்களை விளம்பரப்படுத்தவும் கேட்கிறார். அவர் ஒரு விசேஷ உடையணிந்து மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமானால் தனது திறமை வீணடிக்கப்படுவதாக அவர் நினைக்கிறார். விரைவிலேயே அவர் மக்களிடையே பிரபலமாகிறார், மேலும் படங்கள் மற்றும் காமிக் புத்தகங்களில் தோன்றும் வாய்ப்பையும் பெறுகிறார். 1943ஆம் ஆண்டு நவம்பரில் இத்தாலியில் இராணுவ வீரர்களுக்காக ஸ்டீவ் மேடையில் நடிக்கும்போது அவர்கள் அவரை கேலி செய்கிறார்கள். Fight in the actual battlefield because he is the only recipient of the super soldier serum. ருமையான காலணிகள் டிங்கர்பல். U.S. Senator Brandt offers Steve a nationwide tour as Captain America to keep up the morale of the U.S. nation and to promote. இனிமேலும் நடிக்க விருப்பமில்லாததால் அவர் கனத்த இதயத்துடன் மேடையை விட்டு வெளியேறுகிறார். அவர் நேரடியாக போரில் ஈடுபட விரும்புகிறார். ஏஜென்ட் கார்ட்டர் ஸ்டீவிடம் உன்னால் இதைவிட பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று கூறுகிறார். தனது நாட்டிற்காக முன்னின்று போரிட வேண்டும் என்பதே தனது கனவு என்றுமானால் துரதிர்ஷ்டவசமாக அது முடியாமல் போனதாகவும் ஸ்டீவ் அவளிடம் கூறுகிறார். ஹைட்ராவுடனான சண்டையில் தனது நண்பர் பான்ஸின் படைப்பிரிவு காணாமல் போனதை ஸ்டீவ் அறிகிறார். இன்று நான் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல இரங்கல் கடிதங்களில் கையெழுத்திட்டுள்ளேன். அந்த பெயர் கேட்டது போல்தான் இருக்கிறது, என்னை மன்னித்துவிடு. ஆனால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் ஏன் ஒரு குழுவை அனுப்பக்கூடாது? அவர்கள் 30 மைல் தள்ளி எதிரி எல்லைக்குள் இருக்கிறார்கள். நீ ஒரு வெறும் வேடிக்கை காட்டும் பெண் என்பதால் இதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. நான் அந்த விளம்பரங்களை சரியாக பார்த்திருந்தால் இன்னும் 30 நிமிடங்களில் நீ ஒரு மேடையில் இருக்க வேண்டும். நீ என்ன செய்ய போகிறாய்? ஆஸ்திரியாவிற்கு நடந்தே செல்ல போகிறாயா? வேறு வழியில்லை என்றால் அப்படியே செய்கிறேன்.
he can do much more ஸ்டீவ், than this. Steve tells her நான் இதைவிட பெரிய விஷயங்களை செய்ய பிறந்தவன் என்று நீ சொன்னாய். on the நீ அதை உண்மையாகத்தான் சொன்னாயா? line for his country. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். என் ஹெல்மெட் எங்கே? Learns that his friend யாராவது ராஜர்ஸை பார்த்தீர்களா? அவரும் ஸ்டார்க்கும் சேர்ந்து ஸ்டீவ் எதிரி எல்லைக்குள் நுழைய உதவுகிறார்கள். ஹைட்ராவின் தலைமை தொழிற்சாலையில் டெசராக்ட் சக்தியை பயன்படுத்தி ஆயுதங்களை தயாரிக்கும் பணி திட்டமிட்டபடி நடப்பதாக சோலாஷ்மிட்டிடம் கூறுகிறார். சிறையில் இருக்கும் வீரர்களை அவர்கள் வேலைக்காக பயன்படுத்துகிறார்கள். Not because you're a ஸ்டீவ் இன்னொரு பக்கம் எப்படியோ ஹைட்ரா தொழிற்சாலைக்குள் நுழைந்து வீரர்களை விடுவிக்க தொடங்குகிறான். அவன் பான்ஸைப் பற்றி விசாரிக்கிறான். அங்கே ஒரு தனி அறை இருப்பதாகவும் அங்கிருந்து யாரும் திரும்புவதில்லை என்றும் அவனுக்கு தெரிய வருகிறது. விடுவிக்கப்பட்ட வீரர்கள் எல்லாவற்றையும் துவம்சம் செய்ய ஸ்டீவ் பான்ஸை தேடிக்கொண்டிருக்கிறான். She and Stark help him to reach behind enemy lines. At the main factory of Hydra, Zola is informing Schmidt that the production நீ எங்கே இருக்க வேண்டியவன்? using the test கேப்டன் அமெரிக்கா. powers என்ன சொன்னீங்க? அந்த மரக்கூட்டம் வடமேற்கில் இருக்கு கேட்டை தாண்டி என்பது யார்டு தள்ளி. soldiers. சீக்கிரம் வெளியே போய் அவர்களை கவனித்துக்கொள். Steve, on the other hand, manages to sneak into the Hydra main factory and starts freeing the soldiers from prison. இதை பயன்படுத்தியாகணும். He asks them about Barnes and ஊஃப், learns that there is an isolation ward in the factory. இல்லை, என்ன செய்கிறாய் நீ? Steve நம் படைகளால் அவர்களை சமாளிக்க முடியவில்லை. soldiers start 3257. in their way. பக்கி ஊன என்ன ஆச்சு? நான் ராணுவத்தில் சேர்ந்து விட்டேன். Captain America. Beg your pardon? The tree line is northwest, 80 yards past the gate. கேப்டன் அமெரிக்காவா? எவ்வளவு ஆச்சரியம்! Use that thing. நான் தான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி என்று சொல்கிறாயா? What are you doing? Our forces are outmatched. உன்னிடம் இது இல்லையே, அப்படித்தானே? நாம் மனிதநேயத்தை தாண்டி வெகு தூரம் வந்துவிட்டோம். பிறகு ஏன் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஸ்டீவன் பான்ஸ் எப்படியோ அந்த தொழிற்சாலையிலிருந்து தப்பித்து விடுகிறான். ஸ்டீவன் எதிரிகளின் எல்லைக்குள் காணாமல் போய்விட்டதாகவும் ஒருவேளை கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் செனட்டர் பிராண்டிற்கு தகவல் சொல்லப்படுகிறது. கடைசியாக போன உளவு விமானம் திரும்பி வந்துவிட்டதாகவும் அங்கே எந்த அசைவும் இல்லை என்றும் ஏஜென்ட் கார்ட்டர் பிலிப்பிடம் கூறுகிறார். தான் செய்ததற்காக தான் வருத்தப்படவில்லை என்று கார்ட்டர் கூறுகிறார். கார்ட்டருக்கு ஸ்டீவ் மீது ஈர்ப்பு இருப்பதாக பிலிப் நினைக்கிறாரானால் அவள் அதை மறுக்கிறாள். இதற்கிடையில் ஸ்டீவ் பான்ஸ் மற்றும் விடுவிக்கப்பட்ட வீரர்கள் டாங்கிகள் மற்றும் ஆயுதங்களுடன் அங்கே வந்து சேர்கிறார்கள். எல்லாரும் ஸ்டீவை பாராட்டுகிறார்கள். அவன் சில வீரர்களுக்கு சிகிச்சை தேவைப்படுவதாக பிலிப்பிடம் கூறுகிறான். ஸ்டீவுக்கு மெடல் ஆஃப் வேலர் பதக்கம் வழங்கப்படுகிறது. மேலும் உயர் அதிகாரிகளிடையே அவனுக்கு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கிறது. Factory. அவரோட திறமைய மேலதிகாரிகள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரை கேப்டன் அமெரிக்காவாவே நேரடியா போர்க்களத்துல இறங்க அனுமதிச்சாங்க. Tells Philip. ஹைட்ராவையும் குறிப்பா ஷ்மிட்டையும் ஒழிக்க தனக்கு ஒரு குழு வேணும்னு ஸ்டீவ் பிலிப் கிட்ட சொல்றாரு. அப்புறம் அவரு பான்ஸ் மற்றும் சில வீரர்களை ஹவுலிங் கமாண்டோஸ்ங்கிற அவரோட குழுவில சேர்த்துக்கிறாரு. Steve, but she சண்டையில இருந்து கூட தப்பிச்சு ஓடத் தெரியாத அந்த புரூக்லின் சின்ன பையனோட நான் வரணும்னு பான் ஸ்டீவ் கிட்ட சொல்றாரு. மரணத்தின் பிடிக்குள்ளேயே கேப்டன் அமெரிக்காவோட வர நீங்க தயாரா? the soldiers need ஓ, நீங்க அதே உடையிலேயே இருக்க போறீங்களா? உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? is awarded the Medal of Valor. And இது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. acknowledgement உங்க சிறந்த படை அவங்க வேலைக்கு தயாராகிறதை பார்க்கிறேன். is also இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நடனத்துக்கு போகலாம்னு இருக்கேன். in America. ஓ 8 மணி ஆகப் போகுது கேப்டன். Realize that he has potential. சரிங்க மேடம். Steve இந்த திட்டத்தோட அறிகுறி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. wipe out Hydra and ஆல்பா பீட்டா கதிர் சமநிலை. recruits Barnes and other soldiers into his team called the Howling Commandos. அதை எழுதி வைங்க. Says to ஸ்டீவ் ஸ்டார்க்கை பார்க்க போறாரு. அங்க ஒரு பெண் அவர்கிட்ட நெருக்கமாக பழக முயற்சிக்கும் போது ஏஜென்ட் கார்ட்டர் அங்க வர்றாங்க. அவங்களுக்கு ஸ்டீவ் செஞ்சது பிடிக்கலமத்த சாதாரண ஆண்களைப் போலத்தான் நீங்களும்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. Keeping the outfit. ஸ்டார்க் சில கருவிகளை ஸ்டீவ் கிட்ட காட்டி அதோட பயன்களையும் நன்மைகளையும் சொல்றாரு. ஸ்டீவ் வைப்ரேனியத்தால செஞ்ச கேடயத்தை எடுக்கிறாரு. அது எஃப்கை விட வலிமையானதுன்னு ஸ்டார்க் சொல்றாரு. வைப்ரேனியம் எஃப்கை விட வலுவானதுவானா எடையில 3ல 1 பங்கு தான் இருக்கும். இது பூமியிலேயே ரொம்ப கிடைக்காத உலோகம். நீங்க கையில வச்சிருக்கிறது தான் எங்க கிட்ட இருக்கிற மொத்தமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இது சரியா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு யூனிஃபார்ம் பத்தி சில யோசனைகள் இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு நண்பா.
woman starts flirting with him, and Agent Carter comes there. She does not like Steve's act and says to him that he is like all the other ordinary men. Stark shows Steve some of the equipment and tells him its uses and benefits. Steve picks a shield made of vibranium, and Stark tells him that it is stronger than steel. Vibranium is stronger than steel and a third the weight. That's the rarest metal on Earth. What you're holding there, that's all we've got. What do you think? Yes, I think it works. I had some ideas about the uniform. Whatever you want, pal. ஒரு கேடயம் வச்சிருக்கிற முட்டாளால உங்களை மிஞ்ச முடியாது. இது என்னோட துறை கிடையாது. நான் அந்த கடைசி மனிதனை சொல்றேன். தெளிவாவே தெரியுதில்லன்னு. ஜோலா ஒரு ரயிலில் இருக்காருன்னு ஸ்டீவுக்கு தகவல் கிடைக்குது. வேகத்தை அதிகரிக்க சொல்லி அவருக்கு உத்தரவு வருது. ஸ்டீவ் ஃபான்ஸ் அப்புறம் இன்னொரு வீரர் ஜோலாவை தாக்க ரயிலில் ஏறுறாங்க. You cannot outwit a simpleton with a shield. This is hardly my area of expertise. We fought to the last man. Evidently not. Steve is informed that Zola is கீழே குனி. train, and he is instructed to open up the throttle. Steve, Barnes, and another soldier என் கையை பிடி. climb the train to attack Zola. ஸ்டீவ் எப்படியோ சோலாவை பிடிச்சிடுறான். மத்த ஹைட்ரா ஆளுங்க மாதிரி ஏன் சயனைடு மாத்திரை சாப்பிடலன்னு பிலிப் சோலா கிட்ட கேக்குறாரு. முழு ஒத்துழைப்பு கொடுத்தா சோலாவை சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பிடுவோம்னு சொல்ற ஒரு அறிக்கையையும் அவர் காட்டுறாரு. தான் கடவுளின் வழியில் நடப்பதா ஷ்மிட் நம்புறாருனும் இந்த உலகமே கிடைச்சாதான் அவர் அடங்குவாருனும் சோலா பிலிப் கிட்ட சொல்றான். ஷ்மிட்டோட இலக்கு எதுன்னு பிலிப் கேட்காது, எல்லா இடமும் தானே சோலா சொல்றான். அதே சமயம் நாளைக்கு ஹைட்ரா தான் இந்த உலகத்தையே ஆளும்னு ஷ்மிட் தன் படைக்கிட்ட சொல்றாரு. எதிரிகளோட ஆயுதங்கள் தனக்கு முன்னாடி ஒண்ணுமில்லாம போயிடும்னு அவர் சொல்றாரு. எதிரிகள் ஒரு தலையை வெட்டுனாங்க, இன்னும் 2 தலைகள் முளைக்கும். பான்ஸ் இறந்ததுனால சோகமா இருக்கிற ஸ்டீவ் கிட்ட ஏஜென்ட் கார்ட்டர் வர்றாங்க. உன் நண்பனை நீ நம்புனா அவனோட இறப்புக்கு உன்னையே தப்பு சொல்றத நிறுத்திக்கோன்னு சொல்றாங்க. இந்த துக்கத்தை ஷ்மிட்டுக்கு எதிரா ஒரு தூண்டுதலா மாத்திக்கோனும் அறிவுரை சொல்றாங்க. அமெரிக்காவிலிருந்து தொடங்கிய இந்த உலகத்துல பாதியை அழிக்க ஷ்மிட் திட்டம் போடுறதா பிலிப் சொல்றாரு. ஷ்மிட்டோட சக்தி நம்ம எல்லையை தாண்டிடுச்சுனும் 1 மணி நேரத்துல மொத்த கிழக்கு கடற்கரையையும் அவர் அழிச்சிடுவார்னும் ஹோவர்ட் ஸ்டார்க் சொல்றாரு. சோலா கொடுத்த தகவல் படியா மலைக்கு அடியில 500 அடி ஆழத்துல ஹைட்ராவோட கடைசி தளம் இருக்கு. ஷ்மிட்டோட அந்த கடைசி தளத்தை நாமே தாக்குவோம்னு ஸ்டீவ் சொல்றான். முதல்ல ஸ்டீவ் தனியா அந்த தளத்துக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற எல்லாரையும் கொல்ல தொடங்குறான். His friend. She also advises him to use his sorrow as motivation against Schmidt. Colonel Philip is reporting to the army that Schmidt is planning to destroy half of the world, starting with the US. Howard Stark claims that Schmidt's powers are beyond their capabilities, and he will wipe out the entire eastern seaboard in an hour. According to the information given by Zola, Hydra's last base is located in the Alps. உன்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? நான் வெறும் புரூக்லினை சேர்ந்த ஒரு சாதாரண பையன்தான். Schmidt's last base. Firstly, Steve alone sneaks into Hydra's base and starts killing everyone. ஒரு தலையை வெட்டுனா இன்னும் 2. அந்த 2 தலையையும் போய் தேடுவோம். What made to you so special? I'm just a kid from Brooklyn. நான் உன்னை கொல்ல போறது இல்ல. விமானத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஷ்மிட் அமெரிக்காவை அழிக்க போறாருன்னு ஸ்டீவ் தெரிஞ்சுக்கிறான். அதுவும் பேரழிவு ஆயுதங்களை வச்சு. அப்போ ஒருத்தன் ஸ்டீவை கீழே தள்ள பார்க்கறான். ஆனா ஸ்டீவ் அவனை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் விமானத்துக்குள்ள ஏறிடுறான். இப்போ டெசராக்ட் இருக்கிற இடத்துக்கு ஸ்டீவ் போறான். அங்க வர்ற ஷ்மிட் அந்த பேரழிவு ஆயுதத்தை வச்சு ஸ்டீவை கொல்ல பார்க்கறாரு. நீ விட்டு கொடுக்கவே மாட்டியா அப்படித்தானே? I'm not kissing you.
After getting into the aircraft, Steve learns that Schmidt is going to destroy the US using mass weapons. One of Schmidt's army men tries to throw Steve down, but he manages to kill him and again gets into the aircraft. உன்கிட்ட கடவுளோட சக்தியே இருக்கலாம். Schmidt has kept the Tesseract. Schmidt also comes there and tries to kill Steve using his mass weapon. You don't give up, do you? கேப்டன் ரோஜர்ஸுங்க. ஸ்டீவ் நீ யாது நல்லா இருக்கியா? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு பத்திரமா தரை இறங்க. நான் ஒரு இடத்தை பார்க்கிறேன். தரை இறங்க வாய்ப்பே இல்லை. நான் இத தண்ணிக்குள்ள தான் இறக்கணும். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, இன்னும் நேரம் இருக்கு. நாம ஏதாவது பண்ணலாம். இது என் முடிவு. நாம ஆட வேண்டிய அந்த டான்ஸ் அப்புறம் வச்சுக்கலாம். அடுத்த சனிக்கிழமை ஸ்டார் கிளப்ல சந்திக்கலாம். சரியா 8 மணிக்கு வந்துருங்க. தாமதமா வந்திடாதீங்க. எனக்கு இன்னும் ஆட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் சொல்லி தர்றேன். மெதுவான இசை வாசிக்க சொல்லலாம். உங்க கால் மேல மிதிக்க விரும்பல. Is that you? Are you all right? Give me your coordinates. I'll find you a safe landing ஸ்டீவ். site. There's not going to be a safe landing. I gotta put her in the water. Please don't do this. We have time. We can work it out. This is my choice. ஸ்டீவ் விமானத்தை ஆர்க்டிக் கடலில் மோதச் செய்து பல உயிர்களை காக்க தன்னையே தியாகம் செய்கிறார். Next Saturday. பின்னர் ஹோவர்ட் ஸ்டார்க் கடலில் டெசராக்டை கண்டெடுக்கிறாரானால் விமானமோ ஸ்டீவின் உடலோ கிடைக்கவில்லை. கடைசியில் ஸ்டீவன் இறந்துவிட்டதாக கருதப்படுகிறது. ஸ்டீவின் புகைப்படத்தை பார்த்து கார்ட்டர் சோகமடைகிறார். ஸ்டீவ் கண்களை திறந்துதான் நியூயார்க்கில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இருப்பதை காண்கிறார். 1941ஆம் ஆண்டு நடந்த ஒரு பேஸ்பால் போட்டி ரேடியோவில் ஒலிபரப்பாகிறது. அதில் ஸ்டீவ் கலந்து கொண்டார். நான் எங்கே இருக்கிறேன்? நீங்க நியூயார்க் நகரத்துல ஒரு ஓய்வு அறையில இருக்கீங்க. இந்த போட்டி இது 1941ஆம் வருஷம் மே மாசம் நடந்தது. எனக்கு தெரியும், ஏன்னா நான் அங்க இருந்தேன். Aircraft into the Arctic and saves so many people. Later, Howard Stark finds the Tesseract. அனைத்து ஏஜென்ட்களும் கவனிக்கவும். கோட் 13. There is no sign of aircraft or Steve's body. At last, Steven is assumed to be dead. Carter becomes sad while seeing Steve's photo. அங்க நடந்த விஷயத்துக்கு வருந்துறேனானா, நீங்க கிட்டத்தட்ட 70 வருஷமா தூங்கிட்டு இருந்தீங்க. கேப். 1941 is being broadcast on the radio. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒரு சந்திப்பு இருந்தது. இந்த சுருக்கமான காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யவும். எப்போதும் போல பார்த்தமைக்கு மிக்க நன்றி.